ஹலோ விவஸ், இன்னைக்கு நம்மளுடைய செஷனில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா டால்டனுடைய அணுக்கொள்கை. அணுக்கொள்கையை படிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுதாங்க பருப்பொருள். ஆங்கிலத்தில் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பொருள் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம சொல்வோம்? உதாரணமாக இந்த பென் ஒரு பருப்பொருள் தான், இந்த டஸ்டர் ஒரு பருப்பொருள் தான். அதே மாதிரியா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பருப்பொருள் தான், ஒரு சில பொருட்களை தவிர. பருப்பொருள்னு நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு நிறை இருக்கணும், இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த டஸ்டர் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா, இதுக்குன்னு ஒரு நிறை இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றை இடப்பெயர்ச்சி செய்து அவ்வளோ இடத்தை இது அடைச்சிக்கிறது. அது மாதிரி தாங்க பேனாவாக இருக்கட்டும், சாக் பீஸாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், எல்லா பொருட்களுக்கும் எந்தெந்த பொருள்லாம் பருப்பொருள் சொல்கிறோமோ அது எல்லாம் நிறை இருக்கும், இடத்தை அடைச்சிருக்கும். சரி, இந்த பருப்பொருட்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிமங்களால் ஆனது தாங்க. தனிமங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் இப்போ வரைக்கும் 118 தனிமங்கள் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 92 தனிமங்கள் இயற்கையாகவே கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்மளுடைய தனிம ஒரு சட்டவணையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டுங்க. இந்த தனிமங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் ஆனதுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு தனிமத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜன்ற ஒரு தனிமம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் இரும்புன்ற ஒரு தனிமத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். சோடியம்ன்ற ஒரு தனிமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சோடியம்ன்ற அணு மட்டும்தான் இருக்கும். அப்போ தனிமம் அப்படின்னு சொன்னால் ஒரே வகையான அணுக்களால் ஆனதுங்க. சரி, இப்போ இந்த தனிமங்கள் அணுக்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். ஒரு சில தனிமங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தனிமங்களும் அணுக்களால் ஆனதான். ஆனால் ஒரு சில தனிமங்கள் இந்த அணுக்கள் சேர்ந்த நிலையில் இருக்கிறது மாதிரியா இருக்கும். அதுக்கு உதாரணம் தாங்க ஆக்சிஜன். இரண்டு அணுக்கள் சேர்ந்த நிலையில் இருக்கும். அந்த 2 அணுக்களாக சேர்ந்த நிலையில் இருக்கக்கூடியதை நம்ம மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். இன்னும் புரியலையா? அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இணைந்த நிலையில் இருக்கும், ஆனால் ஒரே மாதிரியான அணுக்கள் தான் இருக்கும். ஆக்சிஜன் அணு என்று சொன்னால் ஆக்சிஜன் அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ரஜன் மூலக்கூறு என்று சொன்னால் ஹைட்ரஜன் அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அங்கே எப்படி இருக்கும்னா மூலக்கூறு நிலையில் இருக்குங்க. ஆனால் அதற்கு மூலக்கூறு உருவாவதற்கு காரணம் அடிப்படை எதுன்னு தானே கேட்குறீங்க? அதுதான் அணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு தனிமம் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இருக்கும். ஆனால் இந்த தனிமம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டானே ஒரே வகையான அணுக்கள் தான் இருக்கும். சரி, இந்த அணுக்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அணுக்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத டால்டன் அப்படின்றவங்க எப்படி எக்ஸ்பிளைன் 1808 ஒரு அணு கொள்கையை வெளியிடுறார். அதாவது பொருட்கள் அனைத்தும் அணு எனப்படும் மிகச்சிறிய துகள்களால் ஆனது. அதாவது டெமோக்ரிட்டஸ்ன்ற கிரேக்க தத்துவ ஞானியும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, டெமோக்ரிட்டஸ் சொல்லும்போது அணுக்களை விளக்க இயலாதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அணுன்றது தான், அதுதான் அடிப்படை, அதுதான் மிகச்சிறிய துகள். ஒரு பொருளுடைய அடிப்படை அணுதான். இந்த அணுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேரும் பொழுது அது மூலக்கூறுகளாக மாறுகிறது. அது ஒரே அணுக்களாக சேர்ந்தால் அது ஒரே வகையான மூலக்கூறுகள் சொல்லுவோம். அதைத்தான் ஒரே வகையான அணுக்கள் இருந்துச்சுன்னா அது தனிமங்கள்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேரும்போது மூலக்கூறுகள்னு சொல்லிட்டோம். அது வேறு வேறு அணுக்களாக இருந்துச்சுன்னா அதை சேர்மங்கள்ல சொல்லுவோம். அது பிறகு நம்ம படிப்போம். ரைட். இப்போ ஒரே தனிமத்துடைய அணுக்கள் அனைத்தும் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன. உதாரணத்துக்கு நீங்கள் குளோரின் அப்படின்ற ஒரு தனிமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும்? குளோரின்ற அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ இரும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எந்த அணுக்களால் உருவாக்கப்பட்டும்? இரும்புன்ற அணுக்களால் இருக்கும். அப்போ அதில் உள்ள இரும்பு அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே பண்புகளை பெற்றிருக்குங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஒரே மாதிரியான வடிவம், நிறை, அளவு போன்ற பண்புகளில் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்போ ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே அளவு, ஒரே வடிவம், ஒரே நிறை இதுதான் இருக்கும். இப்போ வேறு வேறு தனிமத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அலுமினியம் அப்படின்ற ஒரு தனிமத்தை எடுத்துருக்கீங்க. இந்த அலுமினியம் அப்படின்றது அலுமினியம் அணுக்களால் ஆனது தான், இதில் சந்தேகமே கிடையாது.
சரிங்க. இப்போ அலுமினியம் தனிமத்தையும் இதே நேரத்தில் காப்பர் அப்படின்ற ஒரு தனிமத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ காப்பர்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா காப்பர் அணுக்கள் தான் அதில் இருக்கும். அலுமினியத்தை எடுத்தீங்கன்னா அலுமினியத்துடைய அணுக்கள் தான் இருக்கும். இப்போ இந்த இது 2 அணுக்களும் ஒரே மாதிரியாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு தனிமங்கள். வேறு வேறு தனிமங்கள் அதனுடைய பண்புகளில் வேறுபடுகின்றன. அதாவது வடிவம், நிறையில் வேறுபடுகின்றன. இப்போ அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்க. ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அந்த அணுக்கள் தாங்க இருக்கும். அதை நம்ம புதுசாக ஒரு அணுவை நான் வேறொரு அணுவாக என்ன பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது, அதை காணாமல் போகவும் செய்ய முடியாது. அது வேறொரு ஃபார்மில் வெளியில் வரும். அதுதான் அங்கே சொல்லக்கூடியது. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. நம்மளால் புதுசாக உருவாக்கவும் முடியாது. அந்த அணுவை காணாமல் போகவும் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் வேறொரு வடிவத்தில் அதை கொண்டு வர முடியும். ரைட். வெவ்வேறு தனிமத்துடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் சேர்ந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்கின்றன. இப்போ வெவ்வேறு தனிமத்துடைய அணுக்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வாட்டர் அப்படின்னு பாருங்கள். இப்போ வாட்டர்ன்ற நீங்கள் தனிமம், வாட்டர்ன்றது ஒரு சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம், H2O. இப்போ ஹைட்ரஜன்ற ஒரு தனிமமும் ஆக்சிஜனுடைய தனிமமும் ரெண்டும் சேர்ந்து தான் வாட்டர். இது எவ்வாறு உருவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனை பொறுத்தவரை 2, ஆக்சிஜனை பொறுத்தவரை 1. இதனுடைய நிறை விகிதம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய அணுவோட நிறை பார்த்தீங்கன்னா 1. ஆனால் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? 2. ஆக்சிஜன் அணுவோடைய நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ 2:8ன்ற விகிதத்தில் சேர்ந்துருக்குங்க. அப்போ இதை இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய நிறை பார்த்தீங்கன்னா 16. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1:8ங்க. அதாவது நீர் அப்படின்றது உருவாகுதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் பார்த்தீங்கன்னா 1:8ங்க. சரி, இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? அதாவது ஒரு வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்குகின்றன. ஸோ மூலக்கூறுகள்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்து உருவாவதற்கு பேர் மூலக்கூறுகள். அந்த மூலக்கூறுகள் உருவாகும் போது ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் தான் சேரும். இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அதாவது நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன கிடைக்குதுன்னா அம்மோனியா. இது அணுக்கள் 2 புறமும் உள்ள அணுக்கள் சமமாக இருக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதாவது 3H2. ரைட். இப்போ இந்த சைடு உள்ள நிறையும் இந்த சைடு உள்ள நிறையும், அதாவது இதை என்னன்னு சொல்லுவோம்னா வினைப்படு பொருள்னு பேர். வினைப்படு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினையில் ஈடுபடக்கூடிய பொருளுக்கு பேர் தான் வினைப்படு பொருள். வினையின் போது உருவாகக்கூடிய பொருளுக்கு பேர் விளை பொருளுங்க. சரி, வினைப்படு பொருளை பொறுத்தவரை இதனுடைய நிறை பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை பொறுத்தவரை ஒரு நைட்ரஜன் அணுவோடைய நிறை பார்த்தீங்கன்னா 14. அப்போ 2 நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எத்தனை வந்துடும்? 28. ஸோ இது 28 கிராமு. அதே நேரத்தில் இங்கிட்டு பாருங்கள், ஹைட்ரஜனுடைய அணுவோடைய நிறை பாருங்கள். ஹைட்ரஜனை பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 2 ஹைட்ரஜனுக்குன்றப்ப என்ன வரும்? 2. அப்போ இதனுடைய நிறை 2. இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக எவ்வளோ வருது? அதாவது நைட்ரஜனை பொறுத்தளவில் 14 ப்ளஸ் 3 ஹைட்ரஜன். இது 3 ஹைட்ரஜன்றப்ப என்ன வரும்? அதாவது 3 நைட்ரஜனை பொறுத்தளவில் 14 28ங்க. 28. இது ஒரு 6, 28 6 எத்தனை கிராம் வரும்? 34. இப்போ இங்கே வரும்போது 2 ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சாப்பிடணும். பொருண்மை அழியா விதி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது வேதி வினையில ஈடுபடக்கூடிய வினைபடு பொருட்களுடைய நிறையும் வினையின் போது உருவாகக்கூடிய வினை விளைபொருட்களுடைய நிறையும் சமமாக இருக்கும். இதுதான் பொருண்மை அழியா விதி. உதாரணத்துக்கு ஹேபர் ப்ராசஸில் அம்மோனியா தயாரிக்கிறத நம்ம எடுத்துக்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன உருவாகுது அப்படின்னா அம்மோனியா ஃபார்ம் ஆகுது. அதாவது 3H2 2NH3. இப்போ இதனுடைய நிறை பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை பொறுத்தளவோட அணு நிறைன்னு பார்த்தீங்கன்னா 14. ஹைட்ரஜனை பொறுத்தவரை அணு நிறை பார்த்தீங்கன்னா 1.
அப்போ இதனுடைய அணுநிறை என்ன வரும்? 14 × 2 × 14 எத்தனை வரும்? 28 கிராம். ஓகே. அடுத்து இது ஹைட்ரஜனை பொறுத்தளவில் 1ன்றப்ப மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 ஹைட்ரஜன். அப்போ இது எத்தனை கிராம் வந்துடும்? 6 கிராம். 28 கிராம் ப்ளஸ் 6 கிராம் மொத்தம் எத்தனை? டோட்டல் 34 கிராம். ஓகே. இப்போ வினையின் போது உருவாகக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ரஜனை பொறுத்தளவில் 14 இங்கே × 2 அப்போ எத்தனை வந்துடும் பார்த்தீங்கன்னா 28 ப்ளஸ் 3 இது ஒரு 6 3 × 2 எது வந்து 6ன்னு வந்துடும். அப்போ 6 அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 34 கிராம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வினையில் ஈடுபடக்கூடிய வினைபடு பொருட்களுடைய நிறையும் வினையின் போது உருவாகக்கூடிய வினைவிளை பொருட்களுடைய நிறையும் என்னவா இருக்கும்? சமமாக இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பொருண்மை அழியாவதி, அதாவது அதனுடைய பொருண்மை என்னவன்றதுல மாறுறது கிடையாது அப்படின்றத இவர் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். அது முக்கியமானது. லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு என்பது பிளக்க முடியாத துகள்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஆனால் லேட்டராக நம்மளோட ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூதர்போர்டு உட்கருவை கண்டுபிடிச்சார். அப்போ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் அப்போ அணுவை பிளக்க முடியாதுன்ற சொன்ன ஒரு கருத்து அப்படின்றது அந்த லேட்டராக வந்த அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து அதை வந்து தவறு அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அணுவிற்கு உள்ள என்னென்னலாம் இருக்குது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? அணுவுடைய அடிப்படை துகள்கள் நிறைய துகள்கள் இருக்குது. அதில் அடிப்படையான துகள்களை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? பெண்ணுன்னு ஞாபகம் வச்சுங்க. பென் அப்படின்னு சொல்லும்போது P ஃபார் புரோட்டான், E ஃபார் எலக்ட்ரான், N ஃபார் நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது கண்டுபிடிப்புக்கு பின்னால் இவருடைய சொன்ன அந்த பிளக்க முடியாத துகள் அப்படின்றது கருத்துன்றது அங்கே வந்து தவறாக வருது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரே தனிமத்துடைய அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்று இருக்கின்றன. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே தனிமத்துடைய அணுக்கள் ஒரே மாதிரியான பண்புகளை பெற்றிருக்கின்றன சொன்னார். அதாவது வடிவமாக இருக்கட்டும், நிறையா இருக்கட்டும், ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னார். ஆனால் இங்கே பாருங்க ஒரே தனிமத்தினுடைய வெவ்வேறு அணுநிறைகள் பெற்றிருக்கணும். என்னன்னு புரியுங்களா? ஐசோடோப்பு தாங்க அது. ஐசோடோப்னா நீங்கள் பாருங்க, உதாரணத்துக்கு ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பை பாருங்க. ஐசோடோப்னா என்ன அப்படின்னா நிறை எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும், நிறை வந்து வேற வேறையாக இருக்கும், அணு எண் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே தனிமமாக இருக்கும். இப்போ பாருங்க ஒரே தனிமத்துடைய அணுக்கள், அதாவது ஹைட்ரஜன் தான், மூணுமே வந்து ஹைட்ரஜன் தான். அணு எண் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் நிறை எண்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறை எண் 1, இதுக்கு 2, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ ஒரே ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணும் பெற்றுள்ள ஒரே தனிமத்துடைய அணுக்களை தான் நம்ம ஐசோடோப்புன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஐசோடோப்புகள் இருக்கு அப்படின்ற கருத்து வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏற்கனவே சொன்ன ஒரே தனிமத்தின் அணுவாக இருந்தால் எல்லா பண்புகளையும் ஒத்து இருக்கும் அப்படின்றது அங்கே என்ன அது தவறான ஒரு கருத்தாக அங்கே முடிகிறது. ஏன்? ஒரே தனிமம் தான், ஒரே மாதிரியாவா இருக்கு, அதில் நிறையில போய் மாறுபடுதுங்க. இதுதான். அதே அடுத்த கருத்து வேற வேற தனிமத்துடைய அணுக்கள் வந்து வேற வேறையாக தானே இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. வடிவமாக இருக்கட்டும், நிறையா இருக்கட்டும், அளவாக இருக்கட்டும், வேற வேற பண்புகளை தான் பெற்றிருக்கும்னு சொன்னார். ஆனால் ஐசோபார் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம கொண்டு வரோம். ஐசோபார்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற தனிமத்தை நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு கால்சியம், ஆர்கான், இது ரெண்டும் வேற வேற தனிமங்கள். இங்கே பாருங்க நிறை எண் ஒரே மாதிரியா இருக்கும். வேற வேற தனிமம்னு சொல்லிட்டாலே அணு எண் வேற வேறையா இருக்கும். அப்போ நிறை எண் பாருங்க ஒரே மாதிரியா இருக்கு. அப்போ நிறை எண்ணில் ஒத்து காணப்படுது. அவர் சொன்னது வேற வேற பண்புகளைத்தான் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே பாருங்க சில பண்புகளில் ஒத்து காணப்படுது, ஐசோபார். அப்போ வெவ்வேறு தனிமத்துடைய அணுக்கள் ஒத்த அணு நிறையும் வேறுபட்ட அணு எண்ணையும் பெற்றிருந்தால் அதுக்கு பேர் ஐசோபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு கருத்தும் அதில் வந்து லிமிட்டேஷன்ஸில் வருது. ஒரே மாதிரியான அணுக்கள் உருவாகக்கூடிய பொருட்கள் வேறு வேறு பண்புகளை பெற்றிருக்கின்றன. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரே மாதிரியான அணுக்கள் தான். இப்போ கரி கார்பன் தான், டைமண்டு கார்பன் தான், கிராஃபைட்டும் கார்பன் தான், ஒரே மாதிரியான அணுக்கள் தான். அதில் உருவாகக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பண்புகளை பெற்றிருக்கு. டைமண்டு விலை உயர்ந்தது, கிராஃபைட்டு மின்சாரத்தை கடத்துது. அப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே அவர் சொன்னதுலேருந்து சில லிமிட்டேஷன்ஸில் நம்ம அந்த வரம்புகளில் வர்றதை நம்ம பார்க்குறோம். சரி,
இப்போ இன்னைக்கு நடத்தின இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டால்டனுடைய டால்டனுடைய அணு பற்றின கொள்கைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இந்த எலக்ட்ரானுடைய கண்டுபிடிப்பு பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் விரிவாக. நன்றி.